இவர் யாரு? என் பையன். ஆஹா. கேளு, அடுத்தது எப்போ போறீங்கன்னு கேளு. சிவராத்திரிக்கு இன்னும் வியாழக்கிழமை புதன்கிழமை சிவன் ராத்திரி. எப்போ போறீங்க? சிவன் ராத்திரிக்கு எப்போ போறீங்கய்யா? சிவன் ராத்திரிக்கு எப்போ போறீங்க? சரி சரி முடிச்சுட்டு சரி. இப்படி வாகனத்துக்கு ஆமாம். இந்த ட்ரிப் பாருங்க, 25ஆம் தேதி பிரதோஷம், 26 மகா சிவராத்திரி, 27 அமாவாசை. 3 ஒட்டுக்கா வருது. எப்பவுமே இந்த அதிசயம் நடந்தது. கண்டிப்பா கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்குது. நீங்க என்ன ஊரம்மா? நான் இதே ஊர் தாங்க. எங்க வீடு இதுக்குள்ளதான் இருக்குது. சரி சரி சரி. அதான் இவரை வந்து ஒரு சங்கடத்தினால நான் கொஞ்ச நாள் முன்னாடி நான் பார்த்தேன். என்னால பேச முடியல மன வருத்தத்துல. ஆனா இப்ப வந்து இவரை பார்க்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம இன்னைக்கு நான் பார்த்தேன். எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்குது. யாராச்சும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வேகமாக இருந்தாலும் சரி நின்று பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நின்று பார்த்ததுக்கே எவ்வளோ திருப்தினா, நான் இன்னைக்கு இவர் நேரடியாக பேசுவேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி தான் நடந்திருக்கு இன்னைக்கு. உண்மையாலுமே சொல்கிறேன், நானும் அண்ணாமலையார் கும்பிடுவேன். எனக்கு மனசார சிவனை பிடிக்கும். இன்னைக்கு உண்மையாக சொல்ல போனால் முதலிவளத்தில் ஒரு கோயில் இருக்குதுங்களா, சிவன் மட்டும்தான் இருக்கு. சொல்லி குப்பையில் கிடந்தது. அவங்க எடுத்து நடத்த மாட்டேன்னு சொன்னாங்க. நான் சிவனை நீங்கள் நடத்தாட்டி போகலாம், நான் கொண்டு என் ஊருக்குள்ள நடத்துறேன்னு சொன்னேன். இன்னைக்கு போட்டிக்கு எடுத்து வச்சு சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஒரு நந்தி மட்டும் இல்லை, அது மட்டும் யாராச்சும் ஒரு 10 பேர் உதவி பண்ணா நந்தி எடுத்து வச்சிடலாம். மகா சிவராத்திரிக்கு வந்து ஆண்டவ முனித்துல அவரு ஒரு புண்ணியத்துல கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அன்னதானம் போட்டு நாங்க வந்து லிங்கம் வைக்கணும்னு இருக்கிறோம். நீங்க அப்படி யாராச்சும் பணம் கொடுத்து உதவி பண்றதா இருந்ததுன்னா எனக்கு வந்து இதுல மெசேஜ் பண்ணுங்க, என் நம்பரை நான் கொடுக்குறேன். அதுல கண்டிப்பா உதவி பண்ணுங்க எனக்கு. சரிங்களா?